கைஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் வந்து கேமராவில் பேசுகிறேன் இந்த இன்செக்யூரிட்டிஸ் வந்து உடைக்கணும் வாங்குறதுக்காக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, நிறைய பேருக்கு தேவைப்படும். அதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். அதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். இந்த வீடியோ பாருங்கள். நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுல ஓரளவுக்கு வந்துட்டோம். இனி இதே இந்த மாதிரி விஷயங்கள்லேயே நம்ம இன்செக்யூரிட்டிஸ் வந்து பிரேக் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிசிப்ளின் சீரிஸ் சொல்லி ஒன் பண்ணிட்டு இருக்கோம். அதில் நாள் 15வது ப்ளாக் வந்து போடல, ரெஸ்ட் டேங்கிறதால. இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெஸ்ட் டே இம்பார்ட்டன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் வந்து ஒரு மிஸ்டேக் என்ன சொல்லிச்சுன்னா, ரெஸ்டே கொடுக்காம வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னு சொல்லி நான் கிழமையில 7 நாள் வந்து பார்த்தோன்னா ஹெவியாக போட்டு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. நான் நிறைய தடவை நிறைய பேரை பார்த்துருக்கேன். நான் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா ஸ்டார்டிங் டைமில் 7 நாள் ஜிம் போயிட்டு, சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு நாளில் 2 தடவை ஜிம் போயிட்டு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்ன செய்ய முடியுதுன்னா, நம்மளோட மசில் க்ரோத் ப்ரோக்ரஸ் வந்துட்டு ஸ்லோ பண்ணும். சரி, எப்படி மசில் க்ரோத் நடக்குது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எக்ஸாம்பிள் இதை மசில் எடுத்துக்கொள்ளுங்க, ஓகேவா? இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணக்குள்ள வந்துட்டு நடக்கிறது வந்து மைக்ரோடிஎஸ். இப்படி இதான் நம்ம எடுக்கிற ப்ரோட்டீன், இது நம்ம எடுக்கிற ஓவரால் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஸ்லீப், அதோட சேர்த்து ஓவரால் கலோரி இன்டேக், அதோட சேர்த்து ரெஸ்ட் எடுக்கிறதால வந்து பார்த்தோம்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னு என்ன செய்யுது, இதெல்லாம் போயிட்டு இதை ஹீல் பண்ணும். இது ஹீலிங் நடக்கிற ஃபேஸ் தான் வந்து பார்த்தோம்னா இதோட சேர்த்து மசில் பில்டிங்கும் சேர்த்து நடக்கும். இந்த சைக்கிள் திரும்ப நடக்கக்கூடாது வந்து பார்த்தோம்னா மசில் பில்டிங் ஒரு விஷயமே நடக்குது. மசில் பில்டிங் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு விளங்கிருக்கு. இது என்ன பிரச்சனை சொல்லிச்சுன்னா, இப்போ 7 நாள் ஒர்க் அவுட் பண்றதால வந்துட்டு இந்த மசில் பில்டிங் அடி வாங்குவோம். இந்த சைக்கிளே மொத்தம் டேமேஜ் பண்ணும். இந்த சைக்கிள் அடி வாங்குறதால வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவங்களோட மசில் பில்டிங் ப்ரோக்ரஸ் வந்து பார்த்தோம்னா குறையும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட், ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இப்போ சரி இப்போ எப்படியா ஒர்க் அவுட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, நேச்சுரலாக நீங்கள் லிஃப்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மோஸ்ட்லி கிளம்பி 3 நாளைக்கு ஒரு ரெஸ்ட் எடுங்க. அதே மாதிரி வீக்லி மேக்ஸிமம் ஒரு 5 நாள் ஜிம் போங்க, அதுவே போதுமானது. அப்படின்னா ரெஸ்ட் டேல உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க, ஜாலியாக இருங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போங்க. உங்களுக்கு அதனால் வந்துட்டு ஹெல்த்தியான ஆக்டிவிட்டிஸ் மட்டும் பண்ணுங்க. ஓவரா அந்த ரெஸ்ட் டேங்கிறதுக்காக வந்துட்டு ஓவரா ஜங்க் எடுக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்தோம் சரி சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறது அப்படி இருக்காங்க. அதை வந்து பார்த்தோம்னா அந்த ரெஸ்ட் டே வந்துட்டு ப்ரொடக்டிவிட்டியாக யூஸ் பண்ணுங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க. லைக் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் டே வந்து ஃபிஷிங் போவேன், ஸ்போர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போவேன், இண்டோர் போவேன், கிரிக்கெட் விளையாடுவேன், அப்படி அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்க. ஆனா நீங்க ஒன்று முக்கியமா தெரிஞ்சுக்கணும், 7 நாள் கார்டியோ பண்றதால எந்த பிரச்சனையும் இல்லை. 7 நாள் கார்டியோவை இன்டென்சிட்டி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கார்டியோவை பிரச்சனை இல்லை. ஆனா நான் இங்க பேச வந்தது பார்த்தோம்னா வெயிட்டை போட்டு ஹெவி அடிக்கிறது பற்றி பேச வந்தேன். அதே போல 7 நாள் வந்து ஸ்பிளிட்டை உடச்சு பண்றாங்க பார்த்தோம்னா அவங்களுக்கு இந்த வீடியோ நான் பேசல, சரியான 7 நாள் ஸ்பிளிட் பண்ற ப்ரோ லிஃப்டர்ஸ் மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனா வந்துட்டு அவங்களுக்கு இந்த வீடியோ பேசல. ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் வந்துட்டு உங்களுக்கு லேர்ன் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இனியாச்சும் வந்து பார்த்தோம்னு செஞ்சீங்கன்னா 7 நாள் வந்து ஜிம்மு போய் ஹெவியாக போடாம மினிமம் ரெஸ்ட்டை கொடுத்து உடம்பு ப்ராப்பரான ஸ்லீப், ப்ரோட்டீன் இன்டேக் எல்லாத்தையும் எடுத்து ப்ராப்பராக மசில் பில்ட் பண்ணுங்க. அதே போல இப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல வந்துட்டு மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கா தேவைப்படும். அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் டிஎம் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்.